Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் புனரமைப்பு பணிகள் நடைபெறும் காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் என்ற தகவலை பார்க்கிறோம். தாம்பரம் வரை மட்டுமே ரயில்கள் இனி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே தரப்பிலிருந்து இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. 11 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் எழும்பூர் இடையேயான 2 ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 11 விரைவு ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைகிறார். வினீஷ், 11 ரயில் சேவைகள்ல மாற்றம் அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். எந்தெந்த ரயில் சேவைகள்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? இலகுவதி, எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றக்கூடிய புனரமைப்பு பணிகள் காரணமாக 11 விரைவு ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதற்கேற்ப ரயில் பயணிகள் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுமாறும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இயக்கப்படக்கூடிய ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில், அதே போல தஞ்சாவூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸ், கொல்லத்தில் இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி வரக்கூடிய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் உட்பட ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி இயக்கப்படக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரை இயக்கப்படக்கூடிய நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய சேது ரயில், அதே போல சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உட்பட 11 ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல எழும்பூரிலிருந்து தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரம் நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும் இந்த தெற்கு ரயிலுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ரயில்கள் தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே தான் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சுமார் 2.25 மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோடை காலம் என்பதால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை இன்னும் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில தெற்கு ரயிலுடைய இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தினசரியாக இயக்கப்படக்கூடிய இந்த சென்னையிலிருந்து உழவன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், சேது ரயில் எக்ஸ்பிரஸ் உட்பட பல்வேறு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து மட்டுமே புறப்படும் எனவும் வரும்போதும் தாம்பரத்தில் மட்டுமே நிற்கும் என்றும் தாம்பரத்திலிருந்து எழும்பூர் நோக்கி செல்லாது என்றும் தெற்கு ரயில் தங்களுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது கூடுதல் விவரங்களையும் தெற்கு ரயிலுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது சமூக வலைதள பக்கத்திலேயோ தெரிந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு தெற்கு ரயில்வே வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.